அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு சம்முக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதாவது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அதுக்கப்புறமேட்டு எப்படி ஆன்சர் வந்திருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்டரோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிடம்ஷன், அதுக்கான தமிழ் மீனிங் வந்து மீட்கக்கூடிய இல்லை மீள்தகு அப்படின்னு அர்த்தம். அதாவது கம்பெனி வந்து அவங்களுடைய ஷேரை திருப்பி எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். த கம்பெனி கெட்ஸ் பேக் இட்ஸ் ஷேர்ஸ் ஆல்ரெடி இஷ்யூடு ஷேர்ஸ் ஃப்ரம் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட ஏற்கனவே இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய ஷேர்ஸை அந்த டாக்குமெண்ட்டை திருப்பி எடுத்துக்கிறாங்க. ஸோ இன் திஸ் ப்ராசஸ் த கம்பெனி ஹாஸ் டு பே அமௌண்ட் டு த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பெனி வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த சோர்சஸ் த கம்பெனி யூஸ்வலி யூஸ். ஸோ என்னென்ன சோர்ஸ் எல்லாம் வந்து செட்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ கம்பெனி கிட்டேருந்து ஏதாவது சோர்ஸ் இருக்கணும். அப்போ அதாவது அமௌண்ட் ஃபினான்ஸ் இருக்கணும். ஃபினான்ஸ் கொடுத்துட்டு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை திருப்பி ஷேரு இல்லை ஷேர் டாக்குமெண்ட்டை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கம்பெனி திருப்பி எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்வெஸ்டராக அவங்க நம்மளுடைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம அவங்ககிட்டேருந்து காசு வாங்கியிருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆஸ் ஏ கம்பெனியாக நம்ம வந்து அவங்களுக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும் அப்போதைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டில். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ கம்பெனி கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரிசர்வ் பார்ப்பாங்க. அந்த ரிசர்வ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஜெனரல் ரிசர்வ் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஜெனரல் ரிசர்வில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எடுத்து அவங்க செட்டில் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஜெனரல் ரிசர்வ் இருக்குது, அது பத்தலை அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கடுத்தது வந்து தே வில் கோ டு அனதர் ரிசர்வ், தட் இஸ் கால்டு ஃப்ரீ ரிசர்வ். ஃப்ரீ ரிசர்வ் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் எனி பிளட்ஜ்னு அர்த்தம். அதாவது அந்த ரிசர்வ் மேலே எதுவும் கடன் வாங்காமல் இருக்கக்கூடியது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரிசர்வுமே வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணுறதுக்கு. பட் எக்ஸப்ட் கேபிட்டல் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்ற ஒரு ரிசர்வை தவிர்த்து மற்றது எல்லா ரிசர்வும் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து ஜெனரல் ரிசர்வ் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் ஜெனரல் ரிசர்வ் இருக்குது இல்லை ஜெனரல் ரிசர்வே இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கம்பெனி வந்து அந்த டைமில் ஸோ அட் த டைம் ஆஃப் settling the amount to the preference shareholders, the company can issue new equity shares or new preference shares for the purpose of ரெடிமிங் எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் ஏற்கனவே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து அமௌண்ட்டை செட்டில் பண்ணுற பர்பஸ்க்காக புதுசாக ஒரு ஈக்விட்டி ஷேரோ புதுசாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேரோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ பண்ணி அந்த ஃபண்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதாவது கம்பெனியோட கரண்ட் இயர் நெட் ப்ராஃபிட்டு, அதுக்கடுத்தது ப்ரீவியஸ் இயர் நெட் ப்ராஃபிட்ஸு. ஸோ அதிலிருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது இந்த சாப்டரில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனி எடுக்கும்போது 2 ஆப்ஷன் தான் இருக்கும் எக்ஸப்ட் டிஸ்கவுண்ட். அதாவது ஒன்று ஃபேஸ் வேல்யூ ஆர் அட் பார், அதோட ஒரிஜினல் வேல்யூ எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெடீம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேரோட ரேட் வந்து 3 lakhs இருக்குது அப்படின்னா ஸோ அந்த 3 lakhs அப்படியே மொத்தமாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் அமௌண்ட்டை அப்படியே செட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ரிடம்ஷன் அட் பார்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிடம்ஷன் அட் ப்ரீமியம். ஸோ ப்ரீமியத்தில் தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, அதாவது அதிகமாக கொடுக்குறது. மோர் தென் 3 lakhs வந்து நம்ம கொடுக்குறாங்க ஒரு சர்டன் பர்சன்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் 5%, 10% அந்த மாதிரி அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா த எக்ஸஸ் அமௌண்ட் இஸ் கால்டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். ஸோ நமக்கு வந்து இந்த கம்பேரிசன் வந்து தெரியணும். அதாவது ப்ரீமியம் வந்து 2 கேட்டகரிஸில் இருக்கும். ஒன்று வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிடம்ஷன் ஆஃப் ப்ரீமியம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்றது வந்து வென் த கம்பெனி இஷ்யூ ஷேர்ஸ், கம்பெனி வந்து எப்போ ஷேர்ஸை புதுசாக இஷ்யூ பண்ணுறாங்களோ ஈக்விட்டி ஷேராக இருக்கட்டும், ப்ரிஃபரன்ஸ் ஷேராக இருக்கட்டும், இல்லை டிபெஞ்சர்ஸாக கூட இருக்கட்டும். ஸோ டிபெஞ்சர் டாக்குமெண்ட் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஷேர்ஸ் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணும்போது ஸோ அந்த நேரத்தில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வச்சு விற்கிறாங்க அப்படின்னா அது வந்து கம்பெனிக்கு வந்து சோர்ஸ், அதாவது கம்பெனிக்கு வந்து இருக்கக்கூடிய லாபம், அது வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அது வந்து அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ரிசர்வ் கேட்டகரிஸ் தான். ஸோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். இதே வந்து கன்வர்ஸ்லி
இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அதாவது இந்த ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் ப்ரீமியம் அப்ளை ஆகுதுன்னு வச்சுப்போம், அதாவது ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். இந்த இடத்துல வந்து கம்பெனி வில் பே எக்ஸஸ் அமௌண்ட் தேன் ஆக்சுவல் டியூ. எவ்வளோ ஆக்சுவல் டியூ இருக்கோ அதை விட அதிகமாக வந்து பே பண்ணக்கூடியது வந்து அந்த எக்ஸஸ் அமௌண்ட் வந்து ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டு கம்பெனிக்கு நஷ்டம். அப்போது அந்த நஷ்டத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஈடு செய்யறதுக்கு இவங்க கிட்ட ஏற்கனவே வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் என்னும்போது ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் will happen only when the company is going to issue the shares, issue the debentures. ஈக்விட்டி ஷேர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போதோ டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணும்போதோ. பட் ரிடம்ஷன் அண்ட் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் will happen when the company is going to redeem the shares from the preference shareholders. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டர் கிட்ட இருந்து ஷேர்ஸை ரெடீம் பண்ணும்போது, திருப்பி எடுத்துக்கும் போது இது வந்து நடக்கும். அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது லாஸை ஈடு செய்கிறதுக்கு அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈக்விட்டி செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்தை வந்து ஏற்கனவே இருந்ததுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்கேஸ் இப்போதைக்கு நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், அது மாதிரி இப்போதைக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக புதுசாக ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேரு, ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதையும் ஃபேஸ் வேல்யூ ஆர் ப்ரீமியம் வேல்யூவில் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் புதுசாக வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து அரைஸ் ஆகும். ஸோ அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் சோர்ஸ் எடுத்து கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ரெண்டுமே அப்ளை ஆகும். ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனும் நடக்கும் ஒரே கொஸ்டினில். அதுக்கடுத்தது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் வந்து ஆகும். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஃபண்டு வந்து கம்பெனிக்கு வருது. ப்ரீமியம் ஆன ரிடம்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனிக்கிட்ட இருந்து ஃபண்டு வெளியில் போகுது. அப்போது அந்த ஃபண்டு உள்ளே வரதை எடுத்து அந்த லாபத்தை வச்சு இந்த நஷ்டத்தை ஈடு செஞ்சுப்பாங்க, காம்பன்சேட் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த சாப்டரில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்போ வந்து நம்ம கொஸ்டின் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கொஸ்டின் வந்து பார்ப்போம். The following is the summarized balance sheet of Bantul Limited. ஸோ Bantul Limited அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இருக்குது. ஆஸ் ஆன் 30th June 2019, அதாவது 30 ஜூன் 2019 அப்போ அவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம லயபிலிட்டிஸ் சைடில் பார்ப்போம். ஸோ லயபிலிட்டி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் அப்படின்னு இருக்குது. அதுக்கடுத்தது இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்டு ஷேர் கேபிட்டல் அப்படின்னு இருக்குது. ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ஒரு லாங் டேர்ம் பர்பஸ்க்காக அவங்களுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடியது. இது வந்து ஒரு லாங் டேர்ம் எஸ்டிமேஷன் அமௌண்ட்டு. ஸோ அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா தட் அமௌண்ட் வில் நாட் பி யூட்டிலைஸ்டு ஃபார் கரண்ட் இயர். இந்த வருஷத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இன் ஃபியூச்சர் தே வில் யூஸ். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருக்கும். இதுக்கடுத்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம டபுள் அண்டர்லைனில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போதைக்கு. அதை வந்து நேம் ஷேக்குக்காக மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படி, அதாவது கால்குலேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதை வந்து நம்ம சம்மில் வந்து ஷோ அப் பண்ணுவோம், அதை வந்து காமிப்போம். ஸோ இப்போ இதில் ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டலில் 640 நம்பர் ஆஃப் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்குது. 8% வந்து டிவிடெண்டில். 100 rupees வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட ப்ரைஸு ஃபுல்லி பெய்டப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து எஸ்டிமேட்டட் தான். ஸோ அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 64,000. தென் அதுக்கடுத்து ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் இருக்குது. ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 10 rupees. ஸோ அப்போ மொத்தமாக அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 2,40,000. தென் அதுக்கடுத்து இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அப்படின்னா த கம்பெனி ஹேஸ் ஆல்ரெடி இஷ்யூடு த ஷேர்ஸ் டு த பப்ளிக் அண்ட் ஆல்சோ ஆஸ் வெல் த கம்பெனி கலெக்டட் த மணி ஃப்ரம் த பப்ளிக் கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டாங்க, அமௌண்ட்டை வாங்கிட்டாங்க, ஃபண்டை ரைஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த பப்ளிக்கும் யார் யார் கேண்டிடேட்டோ அப்ளிகேண்ட் வந்து பிகேம் ஷேர் ஹோல்டர் ஆஃப் த கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக மாறிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்டு அப்படின்றதுக்கான மீனிங். இப்போ இதில் இருக்கிறது பார்த்தீங்களா, இதில் தனியாக ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா. இதுதான் வந்து நம்ம கால்குலேஷனுக்கு நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைபில் வந்து 560 நம்பர் ஆஃப் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்குது. 8% அதே தான், இங்கே என்ன இருக்கோ அதே பர்சன்டேஜ் தான் வரும். ஏன்னா அதிலேருந்து இதை சப்டிவைட் பண்ணி தான் நம்ம கொஞ்சம், அதாவது எவ்வளோ போர்ஷன் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிறோன்னு அர்த்தம். ஸோ அதில் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச் ஃபுல்லி பெய்ட் அப். அப்போ ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேரு 100 rupees. அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து 56,000.
தென் ஈக்விட்டி ஷேரை பார்க்கும்போது நம்ம 16,800 அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸு. தென் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸு. தென் அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,68,000. அதுக்கு அடுத்தது வந்து தெர் இஸ் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஏற்கனவே வந்து அதாவது போன வருஷமோ இல்லை அதுக்கு முன்னாடி சப்சிக்வெண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து ரிசர்வ் இருந்திருக்குது. அது ஒரு 7,000. தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதாவது நெட் ப்ராஃபிட்டு, கம்பெனியோட நெட் ப்ராஃபிட், கரண்ட் இயர் ப்ராஃபிட்டு ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்ஸ் அது எல்லாமே சேர்ந்துருக்கு. தென் கிரெடிட்டார்ஸ் அது ஒரு 28,000 இருக்குது. இப்போ நம்ம லயபிலிட்டி சைடில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துட்டோமா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசெட் சைடில் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்ப்போம். அசெட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் ஒன்லி 2 கேட்டகரிஸ் ஆஃப் த அசெட்ஸு. ஃபிக்ஸட் அசெட் ஒரு 2 lakhs இருக்குது. கரண்ட் அசெட்ஸ் வந்து ஒரு 1,20,000 இருக்குது. ஸோ இப்போ இந்த கரண்ட் அசெட் வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம கால்குலேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் வந்து சோர்ஸ் எல்லாத்தையும் லயபிலிட்டிஸில் வந்து லயபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசர்வு, ப்ராஃபிட்டு, அதுக்கடுத்து புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த அமௌண்ட்டை இது பண்ணுறது, ஸோ இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் லயபிலிட்டிஸில். ஆஸ் வெல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிமிலர்லி அசெட் சைடில் வந்து நம்ம பேங்க் பேலன்ஸில் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி காமிப்போம். ஏன்னா வந்து எல்லாமே இங்கேருந்து சோர்ஸ் எடுக்கிறாங்க, அது எல்லாமே கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேங்க்கில் தான் வந்து அந்த அமௌண்ட் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த இடத்துல கொஸ்டினில் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸில் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் அட் பேங்க்குன்னு தனியாக இருக்கும், நம்ம எடுத்து ஈஸியாக அப்ளை பண்ணிவிடுவோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கரண்ட் அசெட் தானே கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் நம்ம எங்கே பேங்க் இருக்குது, அப்போ நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அசெட் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் த கேஷ் அட் பேங்க்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கேஷ் அட் பேங்க் இஸ் த ஒன் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ் தான். ஸோ இஃப் இட் இஸ் நாட் எனி ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் கேஷ் அட் பேங்க், so we can consider the current assets is as the பேங்க் பேலன்ஸ். அப்போ அது பேங்க் பேலன்ஸாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 1,20,000 நம்ம கேஷ் அட் பேங்க் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த சம்முக்கு எடுத்துப்போம். அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்தது கம்மிங் டு நோ அபவுட் த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வேர் ரெடீம்ட் ஆன் 10th July 2019 at a premium of 5%. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, த கம்பெனி ரெடீம்டு த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வித் 5% டிபெஞ்சர். ஸோ அப்போ 5% ப்ரீமியம், நாட் டிபெஞ்சரு. ஸோ அப்போ ப்ரீமியம் 5% அதிகமாக கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே கொஸ்டினில் ஒரு ப்ரைஸ் ஆஃப் த ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு. அப்போ அதில் 5% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 rupees வரும். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் 100 rupees, த கம்பெனி வில் பே அடிஷ்னல் அமௌண்ட் ஆஃப் 5 rupees ஃபார் ஈச் ஷேர். ஒரு ஷேருக்கு அப்போ 105 rupees வந்து பே பண்ணுறாங்க. அப்போ 560 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு 105ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா சம்திங் ஒரு 60க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம சம்மு போடும்போது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எ போனஸ் இஷ்யூ ஆஃப் 1 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபார் எவ்ரி 5 ஷேர்ஸ் ஹெல்டு வாஸ் மேடு ஆன் தி சேம் டேட் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனாகவே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 ஷேருக்கு ஒரு ஷேர் வந்து போனஸ் ஷேராக வந்து யாருக்கு எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறாங்க. போனஸ் ஷேர் யாருக்கு தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா the bonus share is only issued to the existing ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த 16,800. ஸோ அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு தான் வந்து தருவாங்க. புதுசாக வந்து இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு வந்து போனஸ் ஷேர் வந்து கொடுக்க மாட்டாங்க. போனஸ் ஷேர் ஒன்லி அப்ளைஸ் டு த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு 5 ஈக்விட்டி ஷேருக்கும் இந்த இடத்துல அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா போனஸ் ஷேர் அப்படின்னாலே ஈக்விட்டி ஷேர்லோடைய நம்பர் ஆஃப் ஷேர் தான் நம்ம கால்குலேஷன் எடுக்கணும். அப்போது ஒவ்வொரு 5 ஈக்விட்டி ஷேருக்கும் ஒரு ஷேர் போனஸ் ஷேராக கொடுக்குறாங்க. அப்போ ஃப்ராக்ஷனில் 1/5ன்னு எடுத்துப்போம். அப்போ 1/5 போர்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, மொத்த ஷேரில் அதாவது 16,800 ஷேரில் 1/5 ஃப்ராக்ஷனுக்கு வந்து போர்ஷன் ஆஃப் த ஷேர் வந்து போனஸாக கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது 5ல் ஒரு பங்கு கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ அதுதான் இந்த இடத்துல மீனிங். அதுக்கடுத்தது நோ ட்ரேஸ் குட் பி ஃபவுண்ட் ஆன் தி ஹோல்டர் ஆஃப் 15 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுமே வந்து ரெடீம் பண்ணிடுவாங்க, ஷேர் ஹோல்டருக்கும் அமௌண்ட்டு செட்டில் பண்ணிடுவாங்க. இன் சம் கேசஸ் த கம்பெனி வில் ஃபேஸ் திஸ் டைப் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். அதாவது என்னென்னா த கம்பெனி வில் நாட்
ட்ரேஸ் த ஆக்சுவல் கஸ்டமர் யார் வந்து அவங்க கிட்ட இருந்து ஷேரை வாங்கியிருக்கிறாங்களோ மேபி அந்த பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா டியூ டு சம் ஏதாவது பர்சனல் ரீசன்னாலேயோ அந்த டாக்குமெண்ட்டை தொலைச்சிருக்கலாம், இல்லை அவர் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது வேற ஏதாவது வெளிநாட்டுக்கோ இல்லை ஏதாவது சம் ரீசன்னால அவங்களால என்ன பண்ண இந்த கம்பெனி இஸ் நாட் ஏபிள் டு அட்ரஸ் த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு அவங்களால பண்ண முடியல அப்படின்னா அது வந்து நான் ட்ரேசபிள் அப்படின்னு அர்த்தம். அதாவது கம்பெனியால் த கம்பெனி இஸ் அனேபிள் டு fetch that document from the ஸ்பெசிஃபைடு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்கவே முடியல அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நம்பர் ஆஃப் ஷேருக்கு வந்து என்ன பண்ண முடியும், யாரோ ஒருத்தரோ இல்லை சம் பீப்புளோ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஷேரை வாங்கினவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து ஷேரை வாங்க முடியலன்னு அர்த்தம். அப்போ இதை நம்ம எப்படி வந்து கணக்கில் காமிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். தென் யூ ஆர் required டு give the journal entries in the books of the company and drop the resultant balance sheet in a summarized form. அப்போ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஜேர்னல் என்ட்ரியும் நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நோட்ஸ் வந்து பார்ப்போம். இந்த நோட்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா how to approach the question and how to solve the questions ஆன்சர் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஸ்டெப்ஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் மார்க்கம் பப்ளிகேஷன் புக் வச்சுருக்கிறீங்கன்னா பேஜ் நம்பர் 3.6 வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸு. ஸோ யூஸ்வலாக இந்த ஸ்டெப்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லா சாப்டர்லேயும் வந்து எண்ட் ஆஃப் த தியரி பார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது பார்த்தீங்களா, இலஸ்ட்ரேஷனுக்கு பிஃபோர் இலஸ்ட்ரேஷன் 1 அந்த பேஜில் வந்து மேக்ஸிமம் வந்து தருவாங்க. ஸோ அங்கேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த ஸ்டெப்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸு. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வந்து இட் இஸ் வெரி எசென்ஷியல் டு லேர்ன். இது தெரிஞ்சாதான் தென் ஒன்லி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை வந்து நம்மளால் இது பண்ண முடியும், நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேன் பி ரெடீம்டு அவுட் ஆஃப் ரெவன்யூ ரிசர்வ். ஸோ கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணும்போது அவங்க கிட்ட இருக்கிற சோர்ஸ் எதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தே கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் தி ரெவன்யூ ரிசர்வில் இருக்கிற சோர்ஸ் எடுப்பாங்க. அந்த ரெவன்யூ ரிசர்வ்லேயே வந்து தெர் வில் பி அ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒன்லி ஃபார் த ஜெனரல் ரிசர்வுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அதை ஃபஸ்ட் ஆப்ஷனாக எடுத்து அதை யூஸ் பண்ணுவாங்க. If it is not general reserve or if the general reserve amount is insufficient, போதுமான அளவு இல்லை அப்படின்னா then they will go and approach the any free reserve ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. Free reserve means the reserves are free from any pledge. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிசர்வ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஃப்ரீ ரிசர்வில் இந்த மாதிரி டோட்டல் கேட்டகரி காம்பினேஷன் ஆஃப் ரிசர்வ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா the capital reserve is used only for the purpose of any specified future very important project of the company, or when the company is going to wind up or liquidate, then the company can use the capital reserve. Otherwise the capital reserve will not be used for the purpose of redeeming preference shares redeem பண்றது capital reserve யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை தவிர்த்து மற்றது எல்லாமே capital reserveம் அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஏதாவது பிளட்ஜிங் இல்லை ஹோல்டிங் ரிசர்வ் ஏதாவது இருக்குதுன்னா அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிற எந்த ஃப்ரீ ரிசர்வாக இருந்தாலும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் அதுக்கப்புறமேட்டு கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து ஃபைனல் ஆப்ஷனாக எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரிஸில் இது எல்லாமே 6 ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து ரெவன்யூ ரிசர்வ் வந்து இல்லை அப்படின்னா அதுக்கடுத்தது தே வில் கோ டு த ப்ரெசீட் அப்படின்னா நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்னு அர்த்தம். அந்த நேரத்தில் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெடீமிங் எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக அப்போதைக்கு வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ஷேர்ஸ் வந்து எய்தோ ஈக்விட்டி ஷேர் ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் போத் ஆஃப் தெம் ரெண்டுமே சேர்த்து அவங்க இஷ்யூ பண்ணிக்கலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பன் த கொஸ்டின்ஸு இல்லை கம்பெனியோட சுச்சுவேஷனை பொறுத்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆர் ஏ காம்பினேஷன் ஆஃப் தெம் மீன்ஸ் போத் ரெவன்யூ ரிசர்வ் அண்டு ப்ரொசீட்ஸ்னு அர்த்தம். அப்போ இதில் இருந்து எந்த காம்பினேஷனில் வேணாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது பண்ணுவாங்க. இது எதுக்காக இந்த நேரத்தில் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு உடனே ஃபண்டை ரைஸ் பண்ணி அந்த ஃபண்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது செகண்ட் ஸ்டெப் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இஃப் ரெவன்யூ ரிசர்வ்ஸ் ஆர் யூஸ்டு, அதாவது இருக்கிற இந்த ஜெனரல் ரிசர்வ் எனி அதர் ரிசர்வ் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா த ஈக்குவல் அமௌண்ட் டு பி டிரான்ஸ்ஃபர்டு டு த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். இது எதுக்காகனா எப்பவுமே ஒரு கம்பெனி வந்து
ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணும்போதோ இல்லை பெரிய அளவில் வந்து அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த டைமில் இவங்க கண்டிப்பாக வந்து இந்த கம்பெனி ஷுட் செட் அசைட் சம் போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் ஆஸ் ரிசர்வ். இந்த ரிசர்வ் வந்து ஃபியூச்சர் அன்சர்டனிட்டிஸு, ஃபியூச்சரில் வரக்கூடிய ரிஸ்கெல்லாம் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் will happen only when the company is going to redeem the preference shares. preference shares redeem பண்ணும்போது மட்டும்தான் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அப்படின்றது வந்து ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபியூச்சரில் வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து தென் கம்மிங் டு நோ அபவுட் த தேர்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு கால்குலேட் த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வை வந்து அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, it should be calculated only from the face value or actual value of the shares except premium. ப்ரீமியத்தை தவிர்த்து ஃபேஸ் வேல்யூவில் தான் இருக்கணும். அப்போ ரெடீம் பண்ணும்போதும் ஷேர் ஃபேஸ் வேல்யூவில் தான் இருக்கணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபேஸ் வேல்யூவோட அமௌண்ட் தான் எடுப்பாங்க. தென் ஏதாவது இஃப் தெர் இஸ் எனி ப்ரொசீட்ஸ், அதாவது ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேரோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோ இருக்குது அப்படின்னாலும் அதுலேயும் வந்து அதோடைய ஃபேஸ் வேல்யூ தான் வந்து எடுப்பாங்க. அது லெஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆக்சுவல் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டு டு பி ட்ரான்ஸ்ஃபர்டு டு த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். தென் அந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அமௌண்ட் வந்து வேறு சோர்ஸ்லேருந்து எடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜெனரல் ரிசர்வோ ஃப்ரீ ரிசர்வோ இல்லை ஈவன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு எடுத்து மாற்றி வச்சுப்பாங்க. அடுத்தது அது கீழே வந்து ஒரு 2 அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. அது வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த கொஸ்டினுக்கு தேவைப்படல. எப்போ தேவைப்படுதோ அப்போதைக்கு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் நோட் நம்பர் 4 வந்து பார்ப்போம். இஃப் எனி ப்ரீமியம் இஸ் பேயபிள். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன். அதாவது கம்பெனி வந்து ரெடீம் பண்ணும்போது 2 ஆப்ஷன் தான். ஒன்று ஃபேஸ் வேல்யூவில் ரெடீம் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்தது ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் கம்பெனி வந்து ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறாங்க அப்படின்னா த கம்பெனி வில் பே எக்ஸஸ் அமௌண்ட் தேன் ஆக்சுவல் டியூ. ஸோ ஆக்சுவலாக டியூ இருக்கிறத காட்டிலும் அதிகமாக தருவாங்க. தட் எக்ஸஸ் அமௌண்ட் இஸ் கால்டு ப்ரீமியம். ஸோ அப்போ அந்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் இஸ் லாஸ் ஃபார் த கம்பெனி. So that premium redemption of premium amount or loss should be compensated by any other existing securities premium reserve or new securities premium reserve or பார்த்தீங்க அப்படின்னா if it is any chances for getting arising securities premium எதுவும் இல்லை அப்படின்னா, if there is no securities premium அப்படின்னா finally the company will choose த ஃபைனல் ஆப்ஷன் ஆஃப் செக்யூரிட்டி நெட் ப்ராஃபிட் வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். இன்கேஸ் கம்பெனி வந்து ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வந்து எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், அதாவது லாஸ்ட் இயரோ இல்லை அதுக்கு முன்னாடி வருஷங்கள்லையோ ஷேர்ஸோ டிபெஞ்சர்ஸோ இஷ்யூ பண்ணி இல்லை ரெண்டுமே ஷேர் அண்ட் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணி அது ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னா அது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ். அதை எடுத்து இப்போதைக்கு ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் அமௌண்ட்டுக்கு இதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ இன்கேஸ் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இல்லை அப்படின்னா, இன்கேஸ் புதுசாக வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க, புதுசாக வந்து டிபெஞ்சர்ஸோ புதுசாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸோ இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க, அது மூலிமா நியூ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அரைஸ் ஆகிருக்கு அப்படின்னாலும் அதையும் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இல்லை, அதுக்கு அடுத்தது வந்து புதுசாகவும் இப்போதைக்கு எதுவும் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலை, ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணலை, அதனால் எதுவும் புதுசாக ப்ரீமியம் வந்து அப்ளை ஆகலை, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து வரலை அப்படின்னா அதுக்கு அடுத்தது தே வில் கான்சென்ட்ரேட் ஃபைனலி த கம்பெனி கான்சென்ட்ரேட் ரெவென்யூ ரிசர்வ். அதாவது இந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் செட்டில்மெண்ட்லாம் போக அதுக்கடுத்தது ஏதாவது இஃப் தேர் இஸ் எனி லெஃப்ட் ஜெனரல் ரிசர்வ்ஸ் ஏதாவது இருக்கா அதுக்கடுத்தது பார்ப்பாங்க. அது இல்லை மொத்தமாக வந்து ரேன் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஜெனரல் ரிசர்வு. அதுக்கடுத்தது ஃபைனல் ஆப்ஷனாக ப்ராஃபிட் வந்து ஏதாவது பேலன்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து அந்த அமௌண்ட் எடுத்து என்ன பண்ணுவாங்க ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷனுக்கு அந்த செட்டில்மெண்ட்டுக்கு இவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸு. அதுக்கடுத்தது ஒர்க்கிங் நோட்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, தென் லெட் அஸ் see the ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் கால்குலேட்டிங் த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது எப்படி அப்ளை ஆகுதுன்றதை பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் வந்து கொஸ்டினில் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க, இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் கீழே கொடுத்துருப்பாங்க. நம்ம எதை எடுக்கணும்னு பார்த்தோம்னா இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் கீழே இருக்கக்கூடியதை எடுக்கணும். அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து எவ்வளோன்றதை பார்க்கலாம். ஸோ 560 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்குது, 100 rupees ப்ரைஸ் வந்து, அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து 56,000. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவல் அமௌண்ட் மட்டும்தான் நம்ம எடுப்போம். ஈவன் இது வந்து நம்ம
ரெடீம் பண்ணும்போது 5%ல ரெடீம் பண்ணுறதுனாலும் ஸோ சிஆர்ஆர் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சுவல் வேல்யூ தான் எடுக்கணும், நோ ப்ரீமியம் அமௌண்ட்டு. அதனால ப்ரீமியம் அமௌண்ட்டு எடுக்கக்கூடாது. நம்பர் ஆஃப் ஷேர் வந்து 560. ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 100. அப்போ அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 56,000. Then less fresh issue of equity shares or preference shares. But in this question, there is no any fresh issue of equity share, fresh issue of preference share. So that is why நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா just we give it as a blank. அதை blank-ஆவோ இல்லை நில்லாவோ மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ the entire amount of 56,000 will directly go to the capital redemption reserve. capital redemption reserve-க்கு போயிடும். ஸோ அப்போ இந்த ரிசர்வ்க்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ we need to allocate the amount to the சிஆர்ஆருக்கு நம்ம allocate பண்ணணும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டெப்ஸில் பார்த்த மாதிரி if there is any general reserve, பட் in this question there is no any general reserve இல்லை, அந்த மாதிரி ரிசர்வ் ஆப்ஷனே இல்லை. அதனால நம்ம we have to take profit and loss அக்கௌண்ட் அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்து வரும் இந்த சம். ஏன்னா திடீர்னு நம்ம அப்ரோச் பண்ணும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இங்கே வந்து 61,000 இருக்குது, ஆனால் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 56,000 தான் எடுத்துருக்குறோம். இது வந்து எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு சடனாக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அப்ளை ஆகும். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும், இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஈவன் நம்மளுடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், சோர்ஸ் ஆஃப் அமௌண்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ பேமெண்ட்டுக்கு கொடுக்க போகிறோமோ அதை மட்டும்தான் நம்ம இங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 61,000 இருக்குது. அப்போ நமக்கு தேவை எவ்வளோ? 56,000. we need 56,000 only. so that amount only we have to take from the ப்ராஃபிட்லேருந்து 56,000 மட்டும்தான் எடுக்கணும். the remaining amount of 5,000 will go to the நியூ பேலன்ஸ் ஷீட். வேறு ஒரு பேலன்ஸ் ஷீட்டுக்கு புதுசாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும். இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த லாஸ் ஈடு செய்கிறதுக்கோ இல்லை ஏதோ பேமெண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து 56,000 எடுத்து சிஆர்ஆருக்கு மாற்றி வச்சுட்டாங்க. அடுத்த ஒர்க்கிங் நோட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தென் த நெக்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் 2 வந்து பார்க்கலாம். இந்த ஒர்க்கிங் நோட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் அட்ஜஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். நம்ம இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நம்ம இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ப்ரீமியத்தில் எவ்வளோ ரெடீம் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை மட்டும் நம்ம இங்கே எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல கொஸ்டினில் பாருங்கள், the preference shares were redeemed on 10th July 2019 at a premium of 5%. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரீமியம் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு ஷேருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளோட கொஸ்டினில் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோடைய ப்ரைஸ் வந்து ஒரு ஷேருக்கு 100 rupees. அப்போ 5% வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் சொல்லியிருக்கிறாங்கன்னா 100 rupeesல 5% கண்டுபிடிச்சோம்னா 5 rupees வந்து வருது. அப்போ ஒரு ஷேருக்கு 5 rupeesனா 560 ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு வந்து 2,800 வந்து இருக்குது. இது வந்து என்னது, ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். அதுக்கு அடுத்தது இது வந்து லாஸு. அப்போ இந்த லாஸை ஈடு செய்யறதுக்கு எந்த சோர்ஸ் எடுக்கிறாங்க, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் சோர்ஸை எடுத்துக்கிறாங்க. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நம்மக்கிட்ட இருக்குது. அது வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியோ டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணியோ ஏதோ ஒரு கேட்டகரிஸில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் சோர்ஸ் வந்து அவங்ககிட்ட ரிசர்வ் இருக்குது. அந்த 7,000ல் ஆனால் கொஸ்டினில் எவ்வளோ இருக்குது, 7,000 இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கொஸ்டினில் எவ்வளோ சோர்ஸ் வேணாலும் இருக்கலாம், கம்பெனிக்கிட்ட எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துப்போம், மிச்சம் இருக்கிறது அதுக்கடுத்து புதுசாக இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும். ஸோ இந்த லாஜிக் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 7,000 இருக்குது. 7,000 நமக்கு தேவை இப்போதைக்கு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கு 2,800 தேவை. அதை மட்டும் எடுத்து நம்ம கழிச்சிக்கிறோம், அதை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். மிச்சம் இருக்கிற 4,200 வந்து புதுசாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடும். அடுத்தது வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் 3, கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் போனஸ் டு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ போனஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா the company issues the shares to the existing shareholder with free of cost. ஸோ இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதாவது காசெல்லாம் எதுவும் வாங்காமல் வெறும் டாக்குமெண்ட்டை மட்டும் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து ரெடீம் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ வேல்யூ மார்க்கெட் ரேட்டோ அதுவும் அந்த அமௌண்ட்டு கொடுத்து தான் ஆகணும். அதனால் கம்பெனி வந்து நம்ம ஃப்ரீயாக தானே கொடுத்தோம், போனஸ் ஷேராக தானே கொடுத்தோம், அதனால் திருப்பி நான் வந்து அந்த போனஸ் ஷேர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணும்போது கம்பெனிக்கு வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. இது வந்து ஃபார் த என்கரேஜிங் பர்பஸ் த கம்பெனி பேஸ் த திஸ் டைப் ஆஃப் த ஷேர். அப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தருவாங்க. அதை ரெடீம் பண்ணும்போது என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஸோ அந்த ஷேர் வந்து வேல்யூ கம்பெனி கொடுத்து தான் ஆகணும்.
ஸோ அப்போ இது வந்து இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து இந்த போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க அப்படின்னா, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போனஸ் ஷேர்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு தான் தருவாங்க. அப்போ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அது வந்து கம்பெனிக்கு நஷ்டம். அப்போ அந்த நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இமீடியட்டாக ஃபஸ்ட்டு சிஆர்ஆர், இப்போ புதுசாக நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணும்போது வேறு சோர்ஸ்லேருந்து சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம், அதாவது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு. அந்த ரிசர்வ் எடுத்து இந்த மாதிரி போனஸ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கும்போது அந்த ரிசர்வ் எடுத்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. அது பத்தலை அப்படின்னா தான் வேறு ஏதாவது நெட் ப்ராஃபிட்டோ இல்லை ஜெனரல் ரிசர்வோ வேறு ஏதாவது ரிமைனிங் மிச்சம் மீதி இந்த மாதிரி செட்டில் பண்ணதெல்லாம் போக இருந்ததுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சிஆர்ஆர் வந்து நம்மளுக்கு அஃபோர்டபுளாகவே தான் இருக்கும். ஏன்னா ஒர்க்கிங் நோட்ஸ் ஒன்லேயே நம்மளுக்கு சிஆர்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 56,000 இருக்கும். பட் நம்மளுக்கு போனஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 33,600. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த 33,600 எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியணும். இன்னும் போனஸ் ஷேரில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை பார்ப்போம் கொஸ்டினில். எ போனஸ் இஸ் இஷ்யூடு 1 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபார் எவ்ரி 5 ஷேர். அதாவது ஒவ்வொரு ஈக்விட்டி ஷேருக்கும் வந்து என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு 5 ஈக்விட்டி ஷேருக்கும் ஒரு ஷேர் வந்து போனஸ் ஷேராக கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறாங்க, 5ல் ஒரு பங்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஃப்ராக்ஷன் வந்து 1/5. 16,800 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேரில் 1/5 போர்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க போனஸ் ஷேராக கொடுக்குறாங்க அப்படின்னும் போது 3,360 ஷேரை வந்து போனஸ் ஷேராக கொடுக்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர் வந்து போனஸ் ஷேருக்கு ஈக்விட்டி ஷேர் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, 3,360. நெக்ஸ்ட்டு அதே ப்ரைஸ் தான் எடுத்துக்கணும். ஈக்விட்டி ஷேரோட ப்ரைஸ் வந்து என்னது, ப்ரைஸ் ஆஃப் தி ஈக்விட்டி ஷேர் 10 ருபீஸு. அதை எடுத்துக்கணும். அப்போ ஒரு ஷேருக்கு 10 ரூபா அப்படின்னா அப்போ 3,360 ஷேருக்கு வந்து 33,600. அப்போது இந்த 33,600 வந்து யாருக்கு கொடுக்கணும், இந்த இதுக்கு இது வந்து லாஸு, கம்பெனிக்கு லாஸு. அப்போ இதை எப்படி ஈடு செய்கிறாங்க, இந்த அமௌண்ட்டை வந்து ஈடு செய்கிறது அப்படின்னும் போது இவங்க இப்போதைக்கு புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய கேபிட்டல் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிசர்வுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 56,000 சிஆர்ஆரில் இருக்கும். அதில் ஆனால் நமக்கு தேவை எவ்வளோ, 33,600 தான் தேவை. அப்போ அந்த 33,600 கழிச்சிட்டு அதை நம்ம இங்கே கழிச்சு காமிச்சிக்கிறோம். மிச்சம் இருக்கிற 22,400 வந்து புதுசாக இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டுக்கு போய் சேர்ந்துடும். இப்போ அதுக்கு அடுத்தது ஆன்சர் எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஜேர்னல் என்ட்ரி தென் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு ப்ரிப்பேர் த ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் பன்ட்டு லிமிடெட். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, when we look at the ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி, நம்ம வந்து இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் கிரியேட் பண்ணதுக்கான என்ட்ரியை மென்ஷன் பண்ணிடுவோம். இது நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் 1ல் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறாங்க, சிஆர்ஆர் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் ஒர்க்கிங் நோட்ஸ் 1ல். அந்த சிஆர்ஆர் வந்து 56,000. அது வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, இந்த சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஜெனரல் ரிசர்வ் அந்த மாதிரிலாம் எந்த சோர்ஸும் இல்லை. ஃபைனல் ஆப்ஷனாக இருக்கிற இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சோர்ஸை எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம். அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் குறையுது. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா 56,000. இந்த அமௌண்ட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ நரேஷனில் எழுதிக்கலாம், பீயிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் யூட்டிலைஸ்டு அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு டு த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெடீமிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதுக்கு அடுத்தது செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷனை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து டெபிட். அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து சோர்ஸ் ஆஃப் த ப்ரீமியம், அதாவது ப்ரீமியம் ரிசர்வு, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, மொத்தம் 7,000 இருக்கும். ஆனால் நம்ம அவ்வளோ ஃபண்டு தேவைப்படாது. ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷனுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவை, 2,800 தேவை. எப்படி, ஸோ ஒரு ஷேருக்கு வந்து ப்ரீமியம் வந்து 100, ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் வந்து 100 அப்படின்னா 5% ப்ரீமியத்தில் இஷ்யூ ரெடீம் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 5% வந்து ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணும்போது அப்போ 100 ருபீஸில் 5% நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். அப்போ 5 ரூபா ஒரு ஷேருக்கு. அப்போ 560 ஷேருக்கு வந்து 2,800 வந்து ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன். இந்த லாஸ் ஈடு செய்யறதுக்கு நமக்கு 2,800 தேவை. அப்போ அது டெபிட் சைடில் குறையுதுன்னும் போது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்தில் டெபிட் ஆகுது. ஸோ அப்போ எதனால் டெபிட் ஆகுது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ப்ரீமியத்துக்கும் செட்டில் பண்ணுறதுக்காக. அப்போ 2,800 கிரெடிட் சைடில் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு எடுத்துப்போம். ஸோ இங்கே இருக்கிற இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 4,200 ப்ரிஃபரன்ஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் வந்து எங்கே போகும், வில் கோ டு த நியூ பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடும். ஸோ அப்போ நரேஷனில் வந்து நம்ம எழுதிப்போம். இப்போ நம்ம நரேஷனில் மென்ஷன் பண்ணிக்கலாம், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் வந்து யூட்டிலைஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் பேயிங் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். ப்ரீமியம் ரிடம்ஷன் அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். தென் கமிங் டு நோ அபவுட் த தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து எவ்வளோ நம்ம அமௌண்ட் பே பண்ண போகிறோமோ அதை நம்ம இங்கே பார்ப்போம்.
ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு மொத்தமாக நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம் அவங்களுடைய ஆக்சுவல் வேல்யூ 56,000 ப்ளஸ் வந்து ப்ரீமியம் வேல்யூ 5% எக்ஸ்ட்ரா சேர்த்து இருக்கிறது ஒரு 2,800 மொத்தமாக சேர்த்து 58,800 நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ அதனால இதுக்கான என்ட்ரியை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த நேரத்தில் வந்து த கம்பெனி இஸ் இனிஷியேட்டட் டு பே த அமௌண்ட், த கம்பெனி இஸ் நாட் எட் பேட் த அமௌண்ட், த கம்பெனி இஸ் இனிஷியேட்டட் டு பே த அமௌண்ட், பட் இன் திஸ் டைம் த கம்பெனி கலெக்டட் த டாக்குமெண்ட் என்டையர் டாக்குமெண்ட் ஃப்ரம் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து எல்லா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் டாக்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ டாக்குமெண்ட் உள்ளே வருது, ஷேர் திருப்பி கம்பெனிக்கே வருதுன்னும் போது அந்த சேம் நேச்சரில் அப்படியே வந்துடும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு டேட்டா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த நேச்சர் இது வந்து டினாமினேஷன் என்னன்றதை வந்து பார்ப்போம். ஸோ 560 அதோட வந்து நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரு, ப்ரைஸ் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து 100. ஸோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர் வந்து அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 56,000. தென் ப்ரீமியத்தை தனியாக காமிச்சிக்கணும், இதுவும் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ரெண்டு அமௌண்ட்டுமே தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு போக போகுது. அப்போ ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருப்போம். ஒரு ஷேருக்கு வந்து 100 வந்து ஒரு ஷேர் அப்படின்னா ஷேரோட ப்ரைஸு, அதில் 5% அப்படின்னா 5 ரூபா ஒரு ஷேருக்கு ப்ரீமியம். அப்போ 560 நம்பர் ஆஃப் ஷேருக்கு வந்து 2,800 வந்து ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன். அப்போது அதுக்கு அடுத்தது கிரெடிட் சைடில் இந்த அமௌண்ட் எல்லாமே யாருக்கு போக போகுது, டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் கிரெடிட்டாக 58,800 மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நரேஷனில் சிம்பிளாக கூட எழுதிக்கலாம், அமௌண்ட் பேயபிள் டு இல்லை அமௌண்ட் டியூ டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு கூட நம்ம எழுதிக்கலாம். அடுத்த என்ட்ரி வந்து பார்ப்போம். அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பெய்டு டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், மொத்தமாக அமௌண்ட் செட்டில் பண்ண போகிறதுக்கு. யூஸ்வலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ்லலாம் அமௌண்ட் பெய்டுனா ஜஸ்ட் இந்த 58,800 ஆல்ரெடி கிரெடிட்டில் இருக்கிறத வந்து என்ன பண்ணுவோம், டெபிட் சைடில் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்னு போட்டுட்டு 58,800 டெபிட் அண்ட் கிரெடிட்டில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். அமௌண்ட் வெளியில் போதுன்னா டு பேங்க்னு கொடுப்போம். ஆனால் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏன் குறையுது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த அன்ட்ரேசபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க, அவங்ககிட்ட இருந்து டாக்குமெண்ட்டை வாங்க முடியல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பேர் இருப்பாங்க. நோ ட்ரேஸ் குட் பி ஃபவுண்ட் அப்படின்போது ஒரு 15 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து டாக்குமெண்ட் வாங்க முடியல அப்படின்னும் போது அப்போ இந்த 58,800 வந்து அக்கார்டிங் டு அவர் அவைலபிள் ஆக்சுவலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கிறோமோ அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ மொத்தமாக 560 ஷேர் இருக்குது, அதில் 15 ஷேர் வந்து வாங்க முடியல. அப்போ ரிமைனிங் ஆக்சுவல் ரிசீவ்டு ஷேர் வந்து எவ்வளோ, 545. அப்போ 58,800 அப்படின்றது வந்து 560 ஷேருக்கு அப்படின்னா 545 ஷேருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 57,225. நீங்கள் வேறு பேட்டர்னில் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்லேருந்து கழிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குன்றதுனால இந்த மெத்தடையும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஸோ இதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு சம்முக்கு கால்குலேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 57,225 வந்து நம்ம செட்டில்மெண்ட்டை அப்படியே டூ பேங்க் கிரெடிட் சைட்லையும் டூ பேங்க்னு கொடுத்துருவோம். ஸோ இந்த 15,000 வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா தனித்தனியாக வந்து இந்த ப்ரீமியம் கால்குலேட் பண்ணும்போதோ இல்லை புதுசாக வந்து நம்ம செட்டில்மெண்ட் பண்ணும்போது தனித்தனியாக நம்ம கழிச்சு காமிக்க வேண்டிய தேவையில்லை. ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்போ மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 15,000 அன்ட்ரேசபிள் அமௌண்ட்டு ஷேர்ஸை வந்து நம்ம கழிச்சு காமிச்சிக்கலாம். அப்போ நரேஷனில் அமௌண்ட் பெய்டு டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் எக்ஸப்ட் 15,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஏன்னா அதை ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்னா அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிற 545 ஷேருக்கான அமௌண்ட்டை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கம்பெனி செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேட்டகரி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தென் அனதர் கேட்டகரி ஆஃப் ஜர்னல் என்ட்ரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ். போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு தான் போனஸ் வந்து தருவாங்க. ஸோ அப்போ எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு தான் தராங்க. இப்போ இந்த போனஸ் டு ஷேர் ஹோல்டருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து போர்ஷன் போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் 3ல் கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை தான் இங்கே எடுத்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஈக்விட்டி ஷேரோடைய நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் எவ்வளோன்னு பார்க்கணும், 16,800. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் எவ்வளோ போர்ஷன் கொடுக்குறாங்கன்றதை பார்க்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் 1 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபார் எவ்ரி 5 ஷேர். அப்போ என்ன பண்ணுறாங்க, 5ல் ஒரு பங்கு வந்து போனஸ் ஷேர் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ 5 ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. அப்போ 1/5 5ல் ஒரு பங்கு எடுக்கிறோம் அப்படின்னா 3,360 ஷேர் வந்து நம்ம போனஸ் ஷேராக கொடுக்குறாங்க. அப்போ அடிஷ்னலாக புதுசாக கொடுக்குறாங்க, அது வந்து அதுக்கு அமௌண்ட் கலெக்ட் பண்ணாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து நம்ம ரெடீம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனி அந்த அமௌண்ட்டை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்போ திருப்பி ஈக்விட்டி ஷேரில் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் வந்து எவ்வளோ இருக்குது, 10 ரூபா. அப்போ ஒரு ஷேர் 10 ரூபான்னும் போது 3,360 ஷேருக்கு வந்து 33,600. இது வந்து என்னது, கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போது இது கம்பெனி வந்து இதுக்கு வந்து காசை வாங்குறது கிடையாது, ஏன்னா கம்பெனிக்கிட்ட காசு வராது.
அப்போ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது நஷ்டம். அப்போ அந்த நஷ்டத்தை எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க? ஏதாவது ரிசர்வ்லேருந்து எடுப்பாங்க. அந்த ரிசர்வுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு தருவாங்கன்னா, இப்போ புதுசா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து நம்ம செட்டில் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் பாருங்க, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். இந்த ரிசர்வ்ல தான் ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த மாதிரி போனஸ் ஷேர்லாம் இஷ்யூ பண்ணுறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் சிஆர்ஆரில் பத்தலை அப்படின்னா தான் அதுக்கு அடுத்தது வேறு ஏதாவது ரிமைனிங் ஏதாவது ப்ராஃபிட் வந்து இருக்குதுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் இதுவே அதிகமாக இருக்குது, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இதுவே அதிகமாக இருக்கும். சிஆர்ஆர் 56,000 கிட்ட இருக்கும். அதனால் அதில் இந்த காசை எடுத்து கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற காசை வந்து புதுசாக இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்போது சிஆர்ஆரில் அமௌண்ட் குறையுது, 56,000 அமௌண்ட் குறையுதுன்னும் போது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா 33,600 எங்கே போகுது? ஸோ அது போனஸ் ஷேராக வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு போகுது. அப்போ கிரெடிட் சைடில் போனஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரிசர்வ்லேருந்து போனஸ் ஷேர் ஹோல்டராக கொடுக்கறதுக்கு போனஸ் ஷேருக்கு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருக்கிறோம். அப்போ அதுக்கு அடுத்தது இந்த போனஸ் ஷேரும் வந்து போனஸ் ஷேர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் த ஈக்விட்டி ஷேர் தான். ஏன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் தான் கொடுக்குறோம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்கறதுனால அது வந்து பேர் தான் போனஸ் ஷேர். ஆனால் அதுவும் டைப் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டாக்குமெண்ட் தான். அப்போது யாருக்கு கொடுக்குறாங்க? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறாங்க. அப்போ அது எந்த ஃபார்மில் வெளியில் போகுது? ஈக்விட்டி ஷேராக வெளியில் போகுது. அப்போ யார் வாங்குறாங்க? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வாங்குறாங்க. அப்போ அது வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் போனஸாக வாங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ போனஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் இங்கே கிரெடிட் சைடில் வச்சது டெபிட்டில் எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க தான் ரிசீவர், ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் தான் ரிசீவர். இப்போ போனஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டேட்டா எந்த ஃபார்மில் டாக்குமெண்ட் வெளியில் போகுது? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலாக வெளியில் போகுது, 33,600. அப்போ புதுசாக இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டில் 16,800 ஏற்கனவே பழசாக இருக்கக்கூடியது ஈக்விட்டி ஷேர். புதுசாக இப்போ ஒரு 3,360 ஈக்விட்டி ஷேர் வந்து புதுசாக போனஸ் ஷேராக கிரியேட் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். அதையும் ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். நரேஷனில் போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூடு டு த எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ நோட்ஸ் டு அக்கௌண்ட்டுக்கான ஒரு டேபிளர் காலம் கிரியேட் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ் காலம், ருபீஸ் காலம். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் 1க்கு வந்து ஷேர் கேபிட்டல்னு தலைப்பு கொடுத்துப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா there are 2 categories ஆஃப் தி கேபிட்டல்ஸ் வந்து இருக்குது. ஆத்தரைஸ்டு கேபிட்டல், அதுக்கு அடுத்தது இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். ஆத்தரைஸ்டு கேபிட்டல் நம்ம நேம் ஷேக் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும். பட் தட் அமௌண்ட் வில் நாட் பி டேக்கன் ஃபார் கால்குலேஷன். அது கால்குலேஷனுக்கு எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆஸ் இட் இஸ் நம்மக்கிட்ட கொஸ்டினில் இருக்கும். இங்கே நம்மளுக்கு கால்குலேஷன் தேவைப்படல அப்படின்றதுனால நான் இங்கே மென்ஷன் பண்ணலை. ஆனால் நம்மளுடைய ஒரிஜினல் கொஸ்டினில் இனிஷியல் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு அது தேவை அப்படின்னா திருப்பி நீங்கள் போயிட்டு பேக்வேர்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி த ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அமௌண்ட்டு. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வந்து 24,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இருக்கும். ஒரு ஷேரோட ரேட் வந்து 10 rupees, 2,40,000. டபுள் அண்டர்லைன் போட்டுட்டோம்னா அது கால்குலேஷனுக்கு எடுக்க மாட்டோம்னு அர்த்தம். தென் அதுக்கடுத்தது கொஸ்டினில் வந்து 640 நம்பர் ஆஃப் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்கும். ஒரு ஷேரோட ரேட் 100 rupees, 64,000. இதையும் டபுள் அண்டர்லைன் போட்டுட்டோம் அப்படின்னா அது கால்குலேஷனுக்கு எடுக்க மாட்டோம்னு அர்த்தம். பட் அப்போ அதுக்கடுத்து இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம எடுப்போம். ஸோ இதில் இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டலில் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலை எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டோம்னா அதுதான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணிட்டோம். டாக்குமெண்ட்டு என்ன பண்ணிட்டோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்டேருந்து வாங்கியாச்சு, அவங்களுக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வேனிஷ்டு ஆர் கேன்சல்டு அது வந்து என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் பண்ணிடணும், அது வந்து இருக்காது. அப்போ அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஒன்லி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில சமயத்தில் நம்ம ஏதாவது ஒரு மைண்ட் செட்டில் சம் போட்டுகிட்டே இருப்போம். அந்த டைமில் எல்லாமே தானே இருக்குது, மறந்தாப்பில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் தானே சொல்லிட்டு, ஏன்னா நம்ம அந்த சப்கான்சியஸ் மைண்டில் வந்து கிளிக் ஆகாது இதுதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்சியஸாக இல்லாமல் அன்கான்சியஸாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா தெரியாமல் அதையும் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாங்க. அப்போ ஆன்சர் வந்து தப்பாகும். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டரில் ப்ரிஃபரன்ஸ் ஷேரை வாங்கிக்கிறாங்க. அப்போ அக்கௌண்ட்ஸ்லேருந்து அந்த அமௌண்ட் வந்து என்ன இதை பண்ணுறாங்க, அப்போ ரெக்கார்ட்லேருந்து அதை டெலீட் பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம், ரிமூவ் பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ அது திருப்பி புதுசாக இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகாது. இது நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும். அதுக்கடுத்தது ஈக்விட்டி ஷேர்ஸு. இன்கேஸ் அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு ஒரு சில கொஸ்டின்லாம் இருக்குது அப்படின்னா, இன்கேஸ் எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்காக ரெடீம் பண்ணுறதுக்காக புதுசாக ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னா அது வந்து வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஏதாவது நியூ ஆர் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குன்னா அது வந்து நியூ பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும். அதர்வைஸ் த எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வில் நாட் பி ஷோன் இன் தி நியூ பேலன்ஸ் ஷீட். ஏன்னா இட் ஹஸ் ஆல்ரெடி அட்ஜஸ்டட் அண்ட் கேன்சல்டு செட்டில்டு, அதனால அது வராது. ஸோ அதுக்கு அடுத்தது இப்போது ஈக்விட்டி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பழசு எவ்வளோ இருக்குது, 16,800 ஈக்விட்டி ஷேர் இருக்குது. ஒரு ஷேரோட ரேட் வந்து 10 ரூபா. அப்போ 1,68,000 அது மட்டுமா இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் டு தேர் வில் பி போனஸ் ஷேர்ஸ்.
திருப்பி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு போனஸ் ஷேர் கொடுத்துருக்குறாங்க 1/5 போர்ஷனில். அது ஒரு 3360 ஷேர் வந்து இருக்குது. இதே 16,800ல் 1/5 போர்ஷன் வந்து 5ல் ஒரு பங்கு வந்து 3360 போனஸ் ஷேரு. அதுவும் அதே சேம் 10 ரூபா ரேட்டு தான். அப்போது என்ன பண்ணிக்கிறாங்க 33,600 அதுவும் சேர்த்து, அதுவும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் கீழே தான் வரும். அப்போ ஷேர் கேபிட்டல் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வருது 1,68,000 ப்ளஸ் போனஸ் ஷேர் 33,600 சேர்த்து 2,01,600 வந்து நோட் நம்பர் 1க்கான டோட்டலாக வருது. அடுத்தது நோட் நம்பர் 2. நோட் நம்பர் 2 வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்னா எல்லா காம்பினேஷன் ஆஃப் ரிசர்வும் வரும், இன்க்ளூடிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் சேர்ந்துடும். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்ன்றதும் ஒன் ஆஃப் த ரிசர்வ் கேட்டகரி தான். பட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து இந்த மாதிரி ரிடம்ஷன் ஆஃப் ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் இந்த மாதிரி கேட்டகரிஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அதர்வைஸ் மற்ற ரிசர்வ் எல்லாம் காமனாக யூஸ் பண்ணிப்பாங்க. சர்ப்ளஸ் அப்படின்னா சர்ப்ளஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி. அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்றது தான் சர்ப்ளஸ்ன்றதுக்கான மீனிங்கு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜெனரல் ரிசர்வ் இதெல்லாம் கொஸ்டினில் இல்லை, அதனால வெறும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்கும். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 2,800 வந்து ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷனுக்கு நம்ம எடுத்து கழிச்சிட்டு இருப்போம். மிச்சம் வந்து 4,200 இருக்கும். அது மட்டும்தான் புது பேலன்ஸ் ஷீட்டுக்கு வருது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 61,000 பேலன்ஸ் இருக்குது. ஆனால் அதில் வந்து 56,000 சிஆர்ஆர் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிறது 5,000. அது வந்து புது பேலன்ஸ் ஷீட்டில் நியூ பேலன்ஸ் ஷீட்டில் இம்பேக்ட் ஆகுது. தென் சிஆர்ஆரும் ஒன் ஆஃப் த ரிசர்வ் கேட்டகரி தான். இந்த சிஆர்ஆரும் போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு ஒரு 33,600 வந்து நம்ம செலவு பண்ணிட்டோம். அப்போ மிச்சம் வந்து லெஃப்ட் ரிமைனிங் வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது 22,400. அது நியூ பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்துருச்சு. அதர்வைஸ் வேறு எதுவும் இல்லை. அதனால என்ன பண்ணிக்கிறோம், இதை மட்டும் நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். 4,200, 5,000, 22,400 மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 31,600 நோட் நம்பர் 2க்கான டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது நோட் நம்பர் 3 ட்ரேடு பேயபிள் தலைப்பு கொடுத்துக்கலாம். அது கீழே சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் பில்ஸ் பேயபிள் இருந்ததுன்னா வரும். ஆக்சுவலாக இந்த சாப்டரில் எந்த பில்ஸ் பேயபிளும் கொடுக்கல, அதனால் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் மட்டும் யூஸ்வலாக கொஸ்டினில் ஒரு 28,000 இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுவோம். அடுத்தது நோட் நம்பர் 4. நோட் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ். அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ்னு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அன்ட்ரேசபிள் நான் ட்ரேசபிள் அப்படி சொல்லிட்டு ஒரு 15 ஷேரை வந்து வாங்க முடியல. ஏதோ ஒரு ரீசனால அவங்க கிட்ட அந்த ஷேர் ஹோல்டரை கண்டுபிடிக்கவே முடியல. த கம்பெனிஸ் அன்ஏபிள் டு ஃபவுண்ட் த ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ அதேமாரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை ஃபெச் பண்ண முடியல அப்படின்னும் போது அப்போ அந்த லாஸை வந்து இங்கே காமிச்சுக்கணும். அப்போது மொத்தமாக வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அதாவது மொத்தமாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கணும், 560 ஷேர் கொடுக்கணும். 100 ரூபா ரேட்டில் 56,000 ப்ளஸ் வந்து ப்ரீமியம் 5% சேர்த்து ஒரு 2,800. அப்போ 58,800 கொடுக்கணும். அப்போது இது வந்து 560 ஷேருக்கு. அப்போ நம்மளுக்கு தேவை வந்து என்னது 15 ஷேர் வந்து இல்லை அப்படின்னும் போது 58,800 வந்து 560 ஷேருக்குன்னா 15 ஷேருக்கு வந்து எவ்வளோ 1,575 வந்து வாங்கலை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த லாஸை வந்து லயபிலிட்டிஸாக காமிச்சிக்கிறாங்க. அப்போது 1,575 வந்து அமௌண்ட் டியூ டு அன்ட்ரேசபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் கீழே வந்துடும். அடுத்தது நோட் நம்பர் 5 டேஞ்சிபிள் அசெட். ஸோ கொஸ்டினில் ஃபிக்ஸட் அசெட் வந்து ஒரு 2 lakhs வந்து கொடுத்துருப்பாங்க. அது டேஞ்சிபிள் அசெட்டு கீழே வருது. அதையே நம்ம டோட்டலாக கன்சிடர் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம். பேலன்ஸ் ஷீட் வந்து புதுசாக அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபரிங் ஆர் போஸ்டிங் த என்ட்ரி ஃப்ரம் நோட்ஸ் டு அக்கௌண்ட் டு பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டுக்கு நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோமோ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட் போஸ்டிங் தான் பண்ணுவோம். அப்படி போஸ்டிங் பண்ணும்போது என்னென்ன என்ட்ரிஸ் எல்லாம் எடுப்போம்னு பார்த்தோம்னா இந்த சீரியல் நம்பர் வந்து நோட் நம்பராக போகும். அதுக்கடுத்து ஒவ்வொரு சீரியல் நம்பருக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துருப்போம். அது பர்டிகுலர்ஸில் வந்து ஹெட்டிங்காக போய் நிற்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீரியல் நம்பருக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங் கீழே ஒரு டோட்டல் போட்டிருப்போம். அந்த டோட்டல் அமௌண்ட் மட்டும்தான் வந்து எங்கே ஆகும்னா வில் டிஸ்பிளே ஆன் தி பேலன்ஸ் ஷீட்டுக்கு போய் சேரும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டோட அமௌண்ட்டெல்லாம் போய் சேராது. கண்டென்ட்டு இதில் இருக்கக்கூடிய சப் கண்டென்ட்டு இந்த சப் அமௌண்ட்டு இதெல்லாம் போய் சேராது. இப்போ இதை எப்படி வந்து அங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் பண்டு லிமிட்டோட பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு லயபிலிட்டிஸ் வரும். இதுவும் ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் இருக்கணும். இதுக்கான டேபிளர் காலம் வந்து பர்டிகுலர்ஸ் நோட் நம்பர் ருபீஸு. ஸோ இங்கே ஜஸ்ட்டு நம்ம நோட்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போஸ்டிங் பண்ணுறோம். அப்போ அங்கே இருக்கிற சீரியல் நம்பர்லாம் நோட் நம்பர் காலத்தில் வந்துடும். அதுக்கடுத்தது அங்கே நம்ம என்னென்னலாம் தலைப்பு கொடுத்தோமோ அதெல்லாம் இங்கே வந்து வரும். ஆனால் டேரெக்டாக வராது. அதுக்குன்னு ஒரு சப்ஹெட்டிங்லாம் இருக்கும். அது கீழே அதே ஃபார்மேட் படி தான் வரும். ஸோ அங்கே என்னென்னலாம் நம்ம ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் டோட்டல் போட்டோமோ அந்த டோட்டல் அமௌண்ட் மட்டும் ருபீஸ் காலத்தில் வரும். இப்போ நம்ம 1 by 1 பார்ப்போம். ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸு.
ஸோ இப்போ இதில் வந்து ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் ஃபஸ்ட்டு தலைப்பு கொடுத்துக்கலாம். ஈக்விட்டின்னு ஏன் வருது அப்படின்னா தனியாக பிரித்து காமிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது இந்த ஷேர் ஹோல்டர்ஸு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து காமனாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் வந்து ஈக்விட்டி. அவங்களுக்கு வந்து அப்போ ஷேர் ஹோல்டர்ஸுக்கு சேர வேண்டிய ஃபண்டுன்னு பார்த்தோம்னா ஷேர் கேபிட்டல் எல்லாமே சேரும். இன் அடிஷன் டு ரிசர்வ்ஸு, சர்ப்ளஸ், ப்ராஃபிட் எல்லாமே ஷேர் ஹோல்டருக்கு சேர வேண்டியது தான். அப்போ அது டிஃபால்ட்டாக 1 and 2 நோட்ஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸுக்கு கீழே வந்து வரும். அதாவது எதெல்லாம் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சேர வேண்டிய ஃபண்டுன்னு அர்த்தம். அப்போ நோட் நம்பர் 1 and 2ல் நம்ம ஆல்ரெடி டோட்டல் கண்டுபிடிச்சிருப்போம். நோட் நம்பர் 1க்கு 2,01,000, நோட் நம்பர் 2க்கு 31,600. அது வந்து இந்த ஹெட்டிங் ஆஃப் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படி சொல்லிட்டு ரெஸ்பெக்டிவ் ஹெட்டிங்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது செகண்ட் சப்ஹெட்டிங் வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். கரண்ட் லயபிலிட்டிஸில் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3 and 4ஓட நோட்ஸ் டு அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஸோ அப்போ நோட்ஸ் 3 வந்து ட்ரேட் பேபிள்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அமௌண்ட் வந்து வி ஃபவுண்டு 28,000. அடுத்தது நோட் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அதோட அமௌண்ட் வந்து வி ஃபவுண்டு 1,575 வந்து கண்டுபிடிச்சிருப்போம். அடுத்தது இப்போ டோட்டல் பண்ணிக்கலாம். லயபிலிட்டிஸில் வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னா 2,01,600, 31,600, 28,000, 1,575. The total amount of liability is 2,62,775. அடுத்தது அசெட். இப்போ நம்ம அசெட் வந்து பார்க்கலாம். அசெட்டுக்கு ஒரு சப்ஹெட்டிங் வந்து கொடுப்போம். நான் கரண்ட் அசெட்ஸ், அதாவது அதர் தென் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதில் டேஞ்சிபிள் அசெட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ இருக்குது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம். நோட் நம்பர் 5ல் டேஞ்சிபிள் அசெட்டு கீழே ஃபிக்ஸட் அசெட்டை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்போது நோட் நம்பர் 5ஓட ஹெட்டிங் டேஞ்சிபிள் அசெட்டு இங்கே மென்ஷன் பண்ணிவிடுவோம். டோட்டல் வந்து 2 lakhs ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிடலாம். தென் கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்டில் இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின்லாம் கேஷ் அட் பேங்க்னு ஒன்று இருக்கும். அதனால ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த கொஸ்டினில் நம்ம எதுவும் கேஷ் அட் பேங்க்குன்னு இல்லை, அதனால நம்ம கொஸ்டினில் கொடுக்கவே இல்லை. அப்போ கொஸ்டின் தப்புன்னு நினச்சிடக்கூடாது. கேஷ் அட் பேங்க் இஸ் ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்ஸ் கேட்டகரி, அதில் இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட் தான். அப்போ if it is not any cash at bank balance in the question or cash balance in the question, so we have to assume as the current asset as the பேங்க் பேலன்ஸ், அதை பேங்க் பேலன்ஸாக நம்ம அசீவ் பண்ணிக்கணும். அப்போ இதில் வந்து பாருங்கள், நம்மக்கிட்ட கொஸ்டினில் 1,20,000 பேங்க் பேலன்ஸ் இருக்குது. அதில் வந்து பேமெண்ட் எவ்வளோ வருது? இந்த 57,225 ரூபா யாரு? நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு மொத்தமாக அவங்களோட ஃபேஸ் வேல்யூ, ப்ரீமியம் எல்லாமே சேர்த்து நம்ம செட்டில் பண்ணது. அப்போது எவ்வளோ? 560 ஷேரில் 15 ஷேர் வந்து ட்ரேஸ் பண்ண முடியல. அப்போ 545 ஷேருக்கு தான் கொடுக்குறோம். 560 ஷேருக்கு வந்து 58,800 ப்ரீமியத்தோடு சேர்த்து அப்படின்னா 545 ஷேருக்கு வந்து 57,225 ரூபா. அப்போது அதை கழிச்சிக்கிறோம். அப்போ 1,20,000ல் 57,225 ரூபா வந்து பேங்க் மூலிமா பேமெண்ட் ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பேங்க் வந்து எவ்வளோ இருக்குது? பேங்க் பேலன்ஸ் வந்து 62,775. அப்போது ஆட் பண்ணோம்னா நம்ம டோட்டல் அசெட் வந்து 2,62,775, அதாவது 2 லட்சம் ப்ளஸ் 62,775. அப்போது லயபிலிட்டியும் 2,62,775, அசட்டும் 2,62,775. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச சம்மு கரெக்டு அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஆல்.